இன்னைக்கு குட் பேட் அக்லி படத்தை பற்றியும் அடுத்து நம்ம நடிகர் அஜித் குமாரை பற்றியும் சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தில் ஷூட்டிங் வந்து ஒரு முக்கியமான ஷெடியூல் வந்து ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஷெடியூல் வந்து கிட்டத்தட்ட ஜூன் 7ஆம் தேதியோட வந்து முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு. அது முடிச்சோன்னே சென்னையில் ஷூட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. பட் இது எவ்வளோக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஜூன் 7ஆம் தேதியோட வந்து ஹைதராபாத் ஷெடியூல் வந்து முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. மார்க் ஆண்டனி படத்தை டைரக்ஷன் பண்ண ஆதி ரவிச்சந்திரன் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ணுறாரு. டிஎஸ்பி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. இது ஒரு பக்காவான ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அஜித் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லா ஹீரோவும் வந்து ஒரு வருஷத்துக்கும் ஒரு படம் கொடுத்துட்றாங்க. பட் சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தில் இருக்கிறனால வந்து அவரால் சில படங்கள் கொடுக்க முடியல. அதனால் பெரிய கங்குவா படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கு. அதனால் சரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படக்குள்ள இந்த டைமில் நடிகர் அஜித் குமார் அவர்கள் வந்து எல்லாரும் 1 இயருக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் இல்லைனா ஒரு இயருக்கு ஒரு வாட்டி ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அஜித் குமார் அவர்கள் மட்டும் 2 வருஷம் 3 வருஷம் சொல்லிட்டு டைம் இழுத்துக்கிட்டே போகிறாரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குற கேள்வி இது. இந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். நான் வந்து யார் ஃபேனும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு காமனான ஃபேன். உண்மையை சொல்ல போனால் எனக்கு தளபதியை ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு நான் வந்து அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். பட் இந்த விஷயத்தில் நான் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு காமனான மேனாக அதை சொல்லி தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம அஜித் குமார்கள் வந்து விடாமுயற்சியில் ஒரு ஷூட்டிங் போயிருந்தார். பட் ஒரு ஷெடியூலில் வந்து கார் ரேஸ் ஒன்று வந்திருக்கும். அந்த கார் ரேசிங் அதில் வந்து காரை வளைக்கக்குள்ளே வந்து ஆக்சிடென்ட் இருப்ப வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. உண்மையில் வந்து ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் தான் அது. அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் உண்மையை சொல்லப்போனால் அவருக்கு ஆல்ரெடி வந்து முதுகுலனா வந்து 1008 தையல் போட்டுருன்னு சொல்லிட்டு நியூஸ்னால் வந்துட்டு இருந்துச்சு நம்மளுக்கு. பட் இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள வந்து அந்த மனுஷன் வந்து லிமிட்டை தாண்டி அவரால் நடிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது. பட் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரெஸ்ட் தேவைப்படுது, அவ்வளோதான். அதனால் அவர் ரெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மீறி எக்ஸ்ட்ரா வந்து நடிக்கிறது வந்து அவர் ஹெல்த்துக்கு தான் வந்து எப்பவுமே பாதிப்பு. அதனால தான் வந்து நம்ம அஜித் குமார்கள் வந்து அதிகமாக வந்து ஒரு இயருக்கு வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. பட் அவர் நினச்சா பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவர் ஹெல்த் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. அவர் மனதைரியம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதோ இல்லையோ அவர் ஹெல்த் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாது. அதனால தான் வந்து 2 இயர் 3 இயர்ஸ் சொல்லிட்டு லேட் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. நம்ம சேனலே நான் அஜித் குமாரை பற்றி ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தேன். அதாவது ரசிகர்களை மதிக்க மாட்டுகிறான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன். ஆனால் முழுக்க அவரை பற்றி விசாரிக்குள்ள வந்து தெரியுது இவ்வளோ பெரிய பிரச்சனையை தாங்கிட்டு சினிமாக்குள்ள நடிக்கிறான்னு சொல்லிட்டு. பட் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு அவர் நினச்சா கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர் முடிஞ்சவளுக்கு ஒரு 1 இயருக்கு ஒரு படம் கொடுத்தாங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஹாப்பியாக சொல்லிட்டு என்னோட வேண்டுகோள். பட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் இப்போயே சொல்ல நான் வந்து தளபதி ஃபேனாக மட்டும் தான் இருக்கேன். பட் அது மாதிரி எல்லா ஃபேனுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறது தான் என்னோட கடமை. ஏன்னா இது சினிமா டூர்னா இந்த சேனலுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். எல்லாருமே காமனாக தான் பார்க்கணும். அதனால் ஒரு காமனான ஒரு அட்வைஸ் உங்களுக்கு சொன்னேன். ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கங்களேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் முடிச்சுனா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாத்துலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.